ஸ்கிரிப்டும் சரி, டயலாக்ஸும் சரி, அதே மாதிரி இந்த பாடல்களும் சரி, ஒவ்வொரு அந்த பாடல்களும் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி, எந்த ஒரு விதத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒரு டைலாக்னா, வேலிகளை நம்ம உடைக்கிறது கிடையாது, வேலிகளே போடாத ஒரு உச்சமான அந்த உயரமான இடத்துக்கு நம்ம போடணும். திருமணம் எப்பயுமே சொல்லுவார், அந்த கல்வி அதுதான் சொல்லுவார். நீங்கள் பதிலுக்கு கற்று எடுக்காதீங்க, நீங்கள் அந்த கல்விங்கிறத வச்சு நீங்கள் மேலே போங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லுவார். நீங்கள் இதில் வந்து அந்த விளையாட்டுங்கிறத மையப்படுத்தி போகணும். அந்த ஸ்டேட்டில் இந்தியாவில் டாப் 10 இருந்தான். ஒரு சீனில் வந்து ஒரு பசுபதி கண்ணை மூடிக்குவார், பார்க்க முடியாது. அந்த டென்ஷனில் கடைசியில் அந்த பாயிண்ட் இது அதை பார்க்க முடியாது. அது நான் அந்த நேரத்தில் வந்து ஒரு தகப்பனாரா எப்படி அந்த உணர்வுகள் போகும்போது அதாவது விளையாடுறவங்களுக்கு கூட டென்ஷன் இருக்கும், விளையாடுறவங்களோட பார்க்குறவங்களுக்கு அதோட ஒரு டென்ஷனாக இருக்கும். அந்த ஒரு இது எவ்வளோ கஷ்டம். ஒரு இந்த மாதிரி அந்த பசங்களுக்கு உண்டான அந்த எந்த வித அந்த இன்பங்கள் எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த டெடிகேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆரம்பத்துலேருந்து அவங்க அந்த அந்த லட்சியத்தை நோக்கி அவங்க போகும்போது எல்லாத்தையும் அவங்க சராசரி அந்த டைம் எல்லாத்தையும் அவங்க மற்ற சின்ன பசங்க அனுபவிக்கிற எதுவுமே பண்ண முடியாது. அவர் எப்பயுமே எங்கள் அப்பா எப்படின்னா படம் பார்க்கும்போது உச்சி போடுவார். இன்னொன்று என்னன்னா, அவரே தெரியாம கைத்தட்டு வச்சுட்டு இருந்தா ரொம்ப அருமைப்பா. அந்த பார்த்த உடனே யாரோ ஒரு குறை சொல்ற மாதிரி ஒரு இது கிடையாது. இதுல குறை சொல்றதுங்கிறது இந்த சாதி அமைப்பு, இந்த வன்மம், இதுதான் அந்த நம்ம ஒரு இதாக சொல்றோம். வில்லனை நம்ம காமிக்கிறோம். இதுல குறிப்பிட்ட நபருங்க நம்ம சொல்றோம், குறிப்பிட்ட நபர் ஒரு சமுதாயம் நம்ம சொல்றோம். பைசன் காட்டெருமை போன்ற வலிமையான ஒரு கபடி வீரனையும் ஒரு சமூகத்தினருக்கு நம்பிக்கைக்குரியவரான காளமாடனையும் இணைத்து நுட்பமான 1000 செய்திகளை திகட்டாத காட்சிகள் மூலம் தன்னுடைய திரைமொழி மூலமாக பைசன் காளமாடன் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நம்முடைய இயக்குனர் என் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். இதில் குறிப்பாக இருவேறு சமூகத்தினருக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் அவர்கள். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு மிக பின்தங்கிய கிராமத்திலிருந்து பயணித்து பல கொடுமைகளை அனுபவித்து உயர்ந்த அர்ஜுனா விருது வரை சென்ற ஒரு இளைஞனின் வாழ்க்கையை நிகழ்கால இளைஞர்களுக்கு ஒரு ஊக்க படமாக படைத்திருக்கின்றார் நம்முடைய இயக்குனர் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள். சாதி, மதம், இனம், பேதங்களை கடந்து மனிதம் வெற்றி பெற வேண்டும் என்று மேடைதோறும் உலகுகின்றவன் நான். இந்த படத்திலும் சாதிய வன்மம், வன்முறை கடந்து வறுமை என்ற கொடிய அரக்கனையும் கடந்து கதாநாயகன் கிட்டா வெற்றி பெற்றிருக்கின்றார். பைசன் என்ற இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார். சமுதாயத்தை பண்படுத்தும், நல்வழிப்படுத்தும், மேம்படுத்தும் இது போன்ற நல்ல படைப்புகள் இனியும் வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து மீண்டும் பைசன் காளமாடன் திரைப்பட குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கல. நீங்க அதே வேளையில் தலைவர் வைகோ அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்போது அவரே எழுதியார். கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் இந்த படத்தை பத்தி. நம்முடைய சகோதரர் மாரி செல்வராஜுடைய இந்த அற்புதமான அவருடைய படைப்பை பத்தி 2 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு. அவருக்கு இயக்குனர் திலகம் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த மடல் இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லார்ட்டையும் அவர் கொடுக்கிறார். தலைவர் வைகோ அவர்களுடைய கையால எழுத அந்த வாழ்த்து மடல். இந்த சந்திப்புக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த
நான் எப்போயும் என்னுடைய அப்பா ஸ்தானத்துல வச்சு நான் மதிக்கின்ற அண்ணன் கலைப்புனி தானு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். பொலிட்டிக்கல் வேண்டாம், இது ஜஸ்ட் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். பொதுவாகவே படத்துல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாதிய ரீதியான முரண்பாடுகள் சொல்ற மாதிரி வந்து, ஆனா சில அரசியல் கட்சிகளை அம்பேத்கரை ஃபாலோ பண்றோம், பெரியாரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அரசியல் கட்சிகளோடைய இணக்கமா இருந்துட்டு மக்களுக்கான நிறைய விஷயங்களை பேச மறுக்கிறாங்க. ஸோ இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திரைப்படமா கொண்டு வரது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அவங்களுடைய முகத்தை காட்டுறது. அதாவது இந்த படத்துல என்ன விஷயம்னா, ஒரு 90களில் உங்களுக்கே தெரியும், 90களில் அங்கே தென் மாவட்டங்கள் நடந்த ஒரு பிரச்சனையை அது பின்னணியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய வன்மம், அந்த வன்முறை, அந்த சம்பவங்களுக்கு அந்த பின்னணியில் ஒரு இளைஞர் அவர் இந்த விளையாட்டை எடுத்து அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறாரு, அந்த அந்த ஒரு அவர் எவ்வளோ சங்கடப்படுறாரு, இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளோ ஒரு சங்கடப்படுறாரு, அந்த எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அவ்வளோ ஒரு இதாக யாரையும் புண்படுத்தாமல். இதில் என்னன்னா அந்த இரு சமூகங்களை காமிக்கிறார். அந்த இரு சமூகங்கள் இருக்கிற அவங்க நல்லவர்களை பற்றி காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பொறுத்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன, இதில் வில்லனே, இந்த படத்தில் வில்லனே யாருன்னா எந்த ஒரு இது கேரக்டர் கிடையாது, சாதிய வன்மம்ங்கிற அதுதான் அந்த வில்லன் இந்த படத்தில். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு பேர் இதுல வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு அது தொடருது, பல இடங்களில் தொடருது. அதான் நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் எளிய மக்கள், சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு அந்த இதை புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மெசேஜ் இது ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. இதில் யாரையும் வந்து இதில் குறை நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நானே கேள்விப்பட்டேன். நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் எந்த வித ஒரு குறைபட நான் பார்க்கல. யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்களால இந்த பிரச்சனைங்கிற அந்த ஒரு இது எங்கேயுமே கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இரு சமூகத்திலே இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் கொண்டு வராரு. இதுல வில்லனே பார்த்தீங்கன்னா இந்த சாதிய வன்மம் தான். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இது போன்ற சமூக விழிப்புணர்ச்சி கொண்டு வர இந்த மாதிரி போன்ற படங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அரசியலை கடந்து அனைவரும் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய திரைக்குழுவினர், இவருடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து பாராட்டுறது தான். இதில் பாராட்டுறதை விட்டுட்டு இதில் கொண்டு போய் மறுபடியும் அந்த சாதியை சொல்லி செஞ்சு பல்வேறு இதுக்கு ட்விஸ்ட்டை கொடுத்து செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேதாரண்யம்ல வந்து தொடர்ச்சியாக வந்து ரெட்டை டம்ளர் முறை இருக்குது, முடி வெட்டுறதுல வந்து அதுல கூட சாதி வேறுபாடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் 10-15 பேர் சேர்ந்து பிரஸ் மீட் சேப்பாக்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் மன்றத்துல வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது தொடர்பா இந்த டைம்ல கூட அந்த மாதிரி வேதாரண்யத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கிறத நீங்க எப்படி பாருங்க? நான் சமுதாயத்தில் நடக்கிற பல சீர்கேடுகளுக்கு சீர்கேடுகளுக்கு வந்து யாரை நான் குறை சொன்ன ஜனங்களை தான் நான் சொல்லுவேன். நான் அதாவது இன்னைக்கு வந்து படிக்காத ஜனங்களை விட்டுருங்க, படித்த இளைஞர்கள் மத்தியிலே பார்த்து இன்றைக்கி சாதிய வன்மம் இருக்குது, அந்த இது இருக்குது. இது வந்து என்னென்னா இன்றைக்கி பல்வேறு சில நீங்கள் சமுதாயத்தில் நடக்கிற இழி செயல்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நடைமுறை சங்கடங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தான். அந்த இதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி சாதிய வன்மம் இருக்கக்கூடாதுங்கிற சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. காவல்துறை தங்களுடைய கடமையை செய்கிறாங்க. ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து ஜனங்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் உருவாது. மனிதர்கள் பிறக்கும்போது எல்லாரும் நமக்கு எதுவும் கிடையாது. அதாவது இந்த குறிப்பாக இந்த படத்தில் என்னன்னா கடைசியில் பண்ணனா நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது நான் பல இடங்கள் நான் சொல்கிறேன், நான் உங்களோட சொந்தக்காரங்களே நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஒரு சாதி மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க. நல்ல குணங்கள் இருக்கிற நபர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் உறவுகளாக நீங்கள் தேர்ந்தெடுங்கிற மெசேஜ் எல்லா திருமண நிகழ்வுகளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விழிப்புணர்வு ஜனக மத்தியில் வரணுங்க. நீங்கள் என்னதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும், காவல்துறையோட தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே இது போன்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது ஜனங்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கும். அரசியல் கட்சிகள் வந்து சாதியை பார்க்காம வேட்பாளர்களை நிறுத்தணும், அது மூலமா மக்களிடம் விழிப்புணர்வு வரலாம் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நான் சொல்ற பல இடங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது சாதி, மனம், இனம், ஏன் அரசியல் இயக்கங்களை கடந்து நல்லவர்களை எப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும். நான் எல்லாருக்களையும் சொல்றேன், அது மாற்று கருத்து கிடையாது.